இந்த முளைக்கீரை மிளகூட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முளைக்கீரை வாங்கி நல்லா அலசிட்டு பொடி பொடியாக இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. நல்லா திறந்தே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா பச்சை கலரில் வரும். மூடி வச்சிங்கன்னா கலர் மாறிடும். இது நல்லா வேகட்டும். பாருங்க, கீரை நல்லா வெந்துருச்சு. அதுக்கு தேவையான பாசிப்பருப்பு ஒரு 1/4 டம்ளருக்கு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இது குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மத்தால மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கோங்க. அரிசி மாவு போட்டிங்கன்னா கீரை ரொம்ப தண்ணியாக இருக்காது, திக்காக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். கூட்டலுக்கு கொஞ்சமாக தேங்காய், பச்சை மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அவ்வளோ தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகு தான் முக்கியம் அந்த கீரை மிளகூட்டலுக்கு. ஒரு 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காவை அதில் கொட்டிக்கலாம். தேங்காவை போட்டு நல்லா கலந்தாச்சு. மிக்ஸி கொஞ்சம் அலம்பி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கோங்க. அரிசி மாவு போட்டிருக்கிறதால கீரை நல்லா சேர்ந்தாப்புல திக்காக வரும். நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு நல்லா செவந்து வரட்டும். வெடிச்சிருச்சு, உளுந்து நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கீரை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, மசிச்சு அதை போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம அரிசி மாவு போட்டிருக்கிறதால நல்லா திக்காக இருக்கும். அது நல்லா கலந்து விட்டுரு. நல்லா திக்காயிடும். முளைக்கீரை மிளகூட்டல் ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம அரைச்சி போட்டிருக்கிறதால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 2 கொதி வந்தவுடனே ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், அரிசி மாவு போட்டதால் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, ஆயிடுச்சு. கீரை மிளகூட்டல் ரெடி பண்ணியாச்சு. மிளகு போட்டு பண்ணுறதால ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி பண்ணிப்பாருங்க.